ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்மளுடைய இயற்கை நல வகுப்பில் ஒரு சில முக்கியமான விழிப்புணர்வு பதிவுகளை நாம் பார்ப்போம். இந்த விழிப்புணர்வு பதிவுகள் நிச்சயமாக உங்களுக்கு அன்றாட வாழ்வில் ஒரு நல்ல ஒரு நலனையும் பயனையும் நிச்சயம் கொடுக்கும் அப்படின்ற விதத்துல இந்த வகுப்பை நாம் இங்கு துவங்குகிறோம். சரி, இப்ப பொதுவாகவே நாம் எல்லோருக்குமே ஒரு வாழ்க்கை உள்ளது. இப்ப இந்த வாழ்க்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா யாராக இருந்தாலுமே இந்த வாழ்க்கையின் நோக்கம் இல்ல இந்த வாழ்க்கையின் தேவை அப்படின்றதை தாண்டி இந்த வாழ்க்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இந்த பர்பஸ் ஆஃப் யுவர் லிவிங் அப்படின்றோம் பாத்தீங்களா. இந்த வாழ்க்கையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும். சரிங்களா, இவை அனைத்துமே ஒரு மைய புள்ளியோடு பின்னி பிணைந்ததுதான். அப்ப நீங்க யார கேட்டீங்கன்னாலும் இந்த பொது விதி எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு 3 காரணிகளை சார்ந்திருக்கும். ஒண்ணு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பொதுவாகவே நீங்க இதுல உங்களை நீங்கள் ஒப்பிட்டு பார்த்துக் கொள்ளலாம். முதலாவதாக தேவை என்னவாக இருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தேவை என்ற ரீதியில் பாத்தீங்க அப்படின்னா பாதுகாப்பு, சேஃப்டி அப்படின்றது முதன்மையாக இருக்கும். அப்ப இந்த சேஃப்டியில பாத்தீங்கன்னா 2 விதமான பாதுகாப்பாக நாம் அதை பார்க்க வேண்டும். அப்ப இந்த 2 விதமான பாதுகாப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா தன்னுடைய உடல் இல்லையா, தன்னுடைய உடல் நல பாதுகாப்பு. யாராக இருந்தாலும் உடலை தியாகம் செய்து நாம் எந்த ஒரு வேலையும் நாம் செய்வதற்கு தயாராக இருக்க மாட்டோம். அப்ப உடல் அப்படின்ற ஒண்ணுல நாம் என்ன செய்யறோம், பாதுகாப்பை மிகவும் நாடுகிறோம். தெரிந்தோ தெரியாமலோ அநேக நேரங்களில் நாம் மறந்து விடுவோம் இல்லையா. ஆனா இந்த உடலுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரப்போகுது அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் போது நிச்சயமாக நாம் எடுத்துக்கொண்ட வேலை எதுவாக இருந்தாலும் பட்டுனரை கையை வச்சு விட்டுருவோம் இல்லைங்களா. அப்ப இந்த உடல் அப்படின்றதுக்கு நாம் பாதுகாப்பு அப்படின்ற ஒரு அத்தியாவசிய ஒரு தேவையை நாம் நம்மளுடைய மனதிற்குள் பூட்டி வைத்து இருக்கின்றோம். சரிங்களா, கான்சியஸ் மைண்ட்லயோ இல்ல அன்கான்சியஸ் மைண்ட்லயோ இல்ல சப்கான்சியஸ் மைண்ட்லயோ பாத்தீங்க அப்படின்னா இந்த உடல் அப்படின்ற ஒரு ஈர்ப்பு பொருள் இந்த உடல் இல்லைங்களா. அப்ப இந்த சரீரத்தின் மீது நாம் அளவு கடந்த ஒரு ஈர்ப்பை வைத்திருக்கின்றோம், ஆசைன்னு கூட சொல்லலாம். அப்ப அதனுடைய பாதுகாப்பு, ஏன்னா இந்த சரீரம் இருந்தா தான் நம்மால் எதையுமே இந்த உலகோடு தொடர்பு கொண்டு நாம் எதையுமே பெற முடியும் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருப்பதனால் இந்த உடலின் மீது நாம் அனைவருக்கும் இதனுடைய பாதுகாப்பின் மீது அதீத கவனம் நாம் அனைவரும் வைத்திருக்கின்றோம். முதல் பாயிண்ட். இரண்டாவது, நாம் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்முடைய மனம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த மனது இருக்கு பாத்தீங்களா, இந்த மனது சந்தோஷமாக இருப்பதையே நாம் அநேக நேரங்களில் அனைவருமே விரும்புகிறோம். மனசு விட்டு போச்சுப்பா, மனசு ரொம்ப சஞ்சலமா இருக்கு, மனசு கஷ்டமா இருக்கு அப்படின்னா அந்த ஒரு துக்ககரமான இல்ல மனது கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு சென்று விடக்கூடாது அப்படின்ற ஒரு பாதுகாப்பு நலன் கருதி மனதின் அந்த நலன் மீது நாம் அக்கறை வைத்திருக்கின்றோம். அப்ப முதல் நிலைகள்ல நம்மளுடைய அத்தியாவசிய வாழ்க்கையின் சாராம்சம், இந்த பர்பஸ் ஆஃப் லிவிங் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முதல்ல சேஃப்டி. எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அதுதான். சரிங்களா. இப்ப தன்னுடைய உடல் தன்னுடைய மனதின் பாதுகாப்பை ஒரு தனி மனிதனாக முதல் நிலைகளில் நாட்டம் அதிகமாக வைத்திருப்பார். இரண்டாவதாக தான் பெற்ற இந்த உடல் பாதுகாப்பு மற்றும் மனோ பாதுகாப்பு, இவை இரண்டும் தன்னை சார்ந்தவராக இருக்கக்கூடிய முதல் சுற்றில் இருக்கக்கூடிய முதல் வட்டத்தில் இருக்கக்கூடிய தன் குடும்ப உறுப்பினர்கள் பெற வேண்டும் என்று நினைப்பார். சரிங்களா, இவ்வளவுதான் வாழ்க்கை. அப்ப இரண்டாவது, தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் பெற்றுவிட்ட பிறகு முடிந்தால் ஒரு சில நேரங்களில் நமது நண்பர்களும் நம்முடைய சுற்றமும் நன்ற ஆரோக்கியமாக இருக்க வேண்டும், நல்ல உடல்நிலையில் இருக்க வேண்டும், நல்ல மனநிலையில் இருக்க வேண்டும் அப்படின்றது. சோ ஃபர்ஸ்ட் லெவல்ல பாத்தீங்கன்னா 100க்கு 100% எந்த ஒரு மனிதனும் எந்த ஒரு தனி மனிதனும் தன்னுடைய ஆரோக்கியம் மனம் இவை இரண்டையும் விட்டுக் கொடுப்பதற்கு தயாராக இல்லை. இரண்டாவதாக தான் எந்த ஒரு நிலையில் ஆரோக்கியத்தை மனோ ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பெற்றிருந்தாலும் அதே அளவில் தன்னுடைய மனைவி மக்கள் தன்னை சார்ந்தவர்களுக்கும் இவை நிலைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரிங்களா, இதை நல்லா கவனம் கொண்டு நீங்கள் கவனிக்க வேண்டும். இது இவருடைய அடிப்படை தேவையாக இருக்கிறது.
இவருடைய வாழ்க்கையை நகர்த்துவதற்கு இது ஒரு அடிப்படை தேவையாக இவர் கருதுகிறார். இரண்டாவதாக, இவர் மனதும் இவர் உடலும் ஒரு பாதுகாப்பான அச்சுறுத்தலற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும் பட்சத்துல அடுத்த ஒரு சுழற்சிக்குள்ள போறாரு. அது என்ன அப்படின்னா, தேவைகளை ஈட்டக்கூடிய ஒரு சுழற்சி. தேவைகள் அப்படின்னா இந்த சரீரத்தை தாண்டி, இந்த மனநிலையை தாண்டி, சரிங்களா, இந்த உடலுக்கு, இந்த மனதிற்கு மகிழ்விக்கக்கூடிய பல விஷயங்கள் இல்லையா, மெட்டீரியலிஸ்டிக் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பல பொருள் சார்ந்த உலகின் ஈர்ப்பிற்கு தன்னை உட்படுத்தி கொண்டு பொருளாதாரம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள் தன்னை சென்று பூட்டிக் கொள்கிறார். அப்ப இந்த மனது எப்பொழுதும் ஆனந்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நாம் அனைவருமே இரண்டாம் நிலைகளில் மன ரீதியான பாதுகாப்பு இருக்குது, உடல் ரீதியான பாதுகாப்பு இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை உணர்ந்த பிறகு நாம் அடுத்த நிலைக்கு என்ன போறோம், பொருளாதாரம் அப்படின்ற ஒன்றை ஈட்டுவதற்காக நாம் நம்மை தயார் செய்து கொண்டு அதற்குள் செல்கிறோம். அப்ப அது செல்லும் போது நம்ம என்ன செய்யறோம், இது சரி இது தவறு அப்படின்ற ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு சில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு பொருளாதாரத்தை ஈட்டுகிறோம். அது மாறுபடும். உங்களுக்கு ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய சட்டம் இது சரின்னு நீங்க நினைக்கக்கூடியது மற்றவருக்கு தவறாகப்படும். இது தவறுன்னு படக்கூடிய உங்களுக்கு படக்கூடிய விஷயம் மற்றவருக்கு சரியாக இருக்கும். சோ இதில் வேற்றுமை நிச்சயமாக உண்டு. ஆனா யாருமே இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதற்கு தன்னுடைய உயிரையும் தன்னுடைய மனதையும் தியாகம் செய்து செல்வது அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். உடம்ப நிச்சயமா தியாகம் செய்து பொருளாதாரத்தை ஈட்ட யாரும் போக மாட்டாங்க. உடல் அப்படின்னு நான் சொல்லக்கூடிய இந்த உயிர் இல்லையா, இந்த உடலுக்கு ஒரு அச்சுறுத்தல் வரப்போகுது, உயிர் பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும், இந்த விஷயத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அப்படின்னா யாரும் செய்ய மாட்டாங்க. ரொம்ப 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 கம்மியான சதவீதம் இருக்கக்கூடியவர் தான் இதை செய்வார்கள். சரிங்களா? அப்ப இந்த பொருளாதாரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, இந்த வருமானத்தை ஈட்டுவதற்காக இந்த உடலையும் இந்த மனதையும் பாதுகாப்பாக இருந்த இந்த உடலையும் மனதையும் மனிதன் என்ன பண்றான், இரண்டாவது நிலைகளில் பொருளாதாரம் அப்படின்ற ஒரு சூட்சமமான மனதிற்கும் உடலிற்கும் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு சில பொருள்களை ஈட்டக்கூடிய ஒரு ஆற்றல் படைத்த பொருளாதாரம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டை அடைவதற்காக தன்னை இயக்கக்கூடிய ஒரு நிலைக்கு செல்கிறார். ஏன்? தன்னை திருப்திப்படுத்திக்கணும், அடுத்து தன்னை சார்ந்தவர்களை திருப்திப்படுத்த வேண்டும். அதற்கு இந்த பொருளாதாரம் அவசியம், வருமானம் அவசியம். அப்ப வருமானத்தை ஈட்டுவதற்காக இரண்டாவது சுழற்சிக்குள் நாம் செல்கிறோம். சரிங்களா? இப்ப இந்த இரண்டு சுழற்சிக்குள்ள சென்று விட்டோம். அடுத்து மூன்றாவதாக மற்றொரு சுழற்சி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாம் பெற்று வந்த இந்த முதல் இரண்டு சுழற்சிகளை கொண்டு மூன்றாவதாக நாம் ரிலேஷன்ஷிப் அப்படின்ற ஒரு சுழற்சிக்குள் செல்வோம். ரிலேஷன்ஷிப்னா என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம் உறவுகளை மேம்படுத்துதல், உறவுகளோடு பின்னி பிணைந்து உறவாடுதல். உறவுகள் அப்படின்றது என்ன? சுற்றம், சூழல் அப்படின்னு சொல்றோம். சுற்றம் அப்படின்னா நம்மளுடைய சொந்த பந்தங்கள் இல்லையா, நேரடியாக நம்முடன் தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய நமது சொந்த பந்தங்கள். அடுத்ததாக நாம் சமுதாயத்தில் அன்றாட வாழ்க்கையில் நாம் தொடர்பில் சந்திக்கக்கூடிய மனிதர்கள். இவை அனைவருமே நம்முடைய இந்த சுற்றம், சூழல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ள வரக்கூடிய நபர்கள். சரிங்களா? இந்த மூன்று விஷயங்களை நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். ஒண்ணு பாதுகாப்பு, மனம் மற்றும் உடல் சார்ந்த பாதுகாப்பு. இரண்டாவதாக பொருளாதாரம். மூன்றாவதாக பாத்தீங்க அப்படின்னா உறவுகள். இந்த மூணையும் சார்ந்துதான் இந்த உடலில் இருக்கக்கூடிய இந்த உயிராற்றலானது என்னப்படுகிறது, பேணி பாதுகாக்கப்படுகிறது. நல்லா கவனிச்சீங்கன்னா இந்த மூணுக்குள்ளதான் உயிர் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த உடலோடு இணைந்து இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? சோ இது மிக முக்கியமாக நம்முடைய முன்னோர்கள், சரிங்களா, முந்தைய காலங்களில் அறிவியல் இந்த அளவுக்கு வளர்ச்சியை சந்திக்காத காலகட்டங்களில் இதற்குத்தான் முதன்மையாக மிகவும் பிரதானமான முக்கியத்துவத்தை கொடுத்து வந்தார்கள் நம்முடைய முன்னோர்கள். அப்ப இது என்ன முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா, முதல் நிலைகளில் உன்னை நீ அறிந்து வைத்திருக்க வேண்டும், அறிவை வளர்த்து வைத்திருக்க வேண்டும். உன் உடல் சார்ந்த அறிவு, உன் மனம் சார்ந்த அறிவு. அப்ப உனக்கு உள்ள ஒரு உடல், உன் உடலுக்கு உள்ள ஒரு மனம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த மனதிற்கு உள்ளே பாத்தீங்கன்னா அதை இயக்கக்கூடிய ஒரு ஆன்மா என்ற ஒரு விஷயம் இருக்கிறது. இதை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சரீரம் அப்படின்ற ஒரு சூட்சமம், சுலசரீரம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இரண்டு விதமான சரீரங்கள் இருக்கிறது. இதெல்லாம் நாம் உணர்ந்திருக்கவே ஆனால் நிச்சயமாக நம்மால் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். அந்த காலத்துல
நம்முடைய முன்னோர்கள் இந்த ஒரு அறிவை பெற்று வைத்திருந்தார்கள். அப்ப அன்னைய காலத்துல அறிவு அப்படின்றது எதை சார்ந்து இருந்துச்சு அப்படின்னா, எவன் ஒருவன் தன்னை உணர்ந்தானோ அவனே முழுமையான மனிதன் இல்லையா? அப்ப எவன் ஒருவன் தன்னை உணர்ந்தவன் அப்படின்னா, என்னைய நான் எப்படி உணர முடியும்? எனக்குள்ள என்ன இருக்கு? எனக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, பொருளா, பணமா, பாசமா, நேசமா அப்படின்ற விஷயம் கிடையாது. எனக்குள் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆன்மா மட்டும்தான் இல்லையா? அப்ப இந்த உடல் அப்படின்றது நான் 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 அப்படின்னு 3 தடவை நீங்க சொன்னீங்கன்னா, நான் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும்போதே அந்த நான் யார் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த உடல் யாரு? இந்த உடலை இயக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய மற்றொரு உயிர் யாது இல்லையா? இந்த உயிர் பிரிந்த பிறகு அது எந்த நிலையை சென்று அடைகிறது இப்படின்னு கேள்விக்கு மேல கேள்வி கேட்டுட்டே போலாம். சோ இதைத்தான் ஆயுர்வேதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரங்யா வித்யார்த்தா அப்படின்னு சொல்றாங்க. பிரங்ய வித்யார்த்தா அப்படின்னா, வித்யார்த்தான்னா அறிவு, பிரங்யா அப்படின்னா வாழ்க்கை இல்லையா? ஆயுர் வேதம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா, ஆயுர் அப்படின்றது லைஃப், வேதம் அப்படின்றது என்ன அப்படின்னா அறிவு. அப்ப இதை பற்றிய அறிவை நாம் பெற்றிருக்க வேண்டும். இதை பற்றிய அறிவை நாம் பெற்றிருந்தாலே ஒழிய நம்மால் ஒரு முழுமையான ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ முடியாது. அப்ப நிறைவான வாழ்க்கைன்றது என்ன? நான் சொன்னது இதுதான். முதல்ல உங்கள் உடலுக்கும் மனதிற்கும் தேவையான பாதுகாப்பை நீங்கள் ஈட்டு வைத்திருக்கிறீர்களா? அந்த பாதுகாப்பு ஈட்டுதலை பற்றிய புரிதல் உங்களிடம் இருக்கிறதா? முதல் பாயிண்ட். இரண்டாவதாக, நீங்கள் பெற்ற இந்த பாதுகாப்பு, உடல் ரீதியான பாதுகாப்பு, மனோரீதியான பாதுகாப்பை பேணி பாதுகாத்தல் தொடர்பாக நீங்கள் பெற்ற இந்த அறிவை வைத்துக் கொண்டு பொருளாதாரத்தை ஈட்டுகிறீர்களா? இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதனால் என்னுடைய மனநிலை பாதிக்கப்படும், என்னுடைய உடல்நிலை பாதிக்கப்படும். ஆகையால் இந்த பொருளாதார முறையை நான் தேர்ந்தெடுக்கவில்லை, இதை கைவிட்டு விட்டு எனக்கு எது சரியாக ஏற்றுக்கொள்ள முடியுமோ அந்த ஒரு பொருளாதார நிலையில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு அதில் நான் பொருளாதாரத்தை ஈட்டுவேன். அப்ப இது சரி, அது தவறு அப்படின்றது கிடையாது. இது என் உடலுக்கு ஏத்துக்காது, என் மனதிற்கு ஏற்றுக்கொள்ளாது, இந்த தொழிலை நான் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டில் நாம் அறிவு நிலைகளில் இருந்து பார்ப்போமேயானால், இந்த உடல், இந்த மனம் சார்ந்த அறிவை நோக்கி நாம் பிரயாணம் செய்யும் போது மட்டுமே இது போன்ற தெளிவான முடிவுகளை எடுக்க முடியும். அப்ப அதுதான் என்ன சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரங்ய வித்யா அப்படின்னா அறிவு நிலைகளில் நாம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு அற்புதமான வாழ்வியல் முறையை நாம் வாழ நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் ஒரு அறிவு. சரிங்களா? ரைட். இதை சரியாக நாம் செய்திருப்போமேயானால் மூன்றாவது சுற்றாக இருக்கக்கூடிய நம்முடைய சுற்றம், நம்மளுடைய சூழல் இல்லையா? நமது சூழலில் இருக்கக்கூடிய அனைத்து சுற்றம், நமது குடும்பமாக இருக்கட்டும், நமது நட்பு வட்டமாக இருக்கட்டும், நம்மால் சிறப்பாக அதை பேணி பாதுகாக்க முடியும். எவன் ஒருவன் தன்னை சரியாக நிர்வகித்துக் கொள்ள தெரியாமல் இருக்கின்றானோ அவன் உடல் ரீதியான அச்சுறுத்தலுக்கு ஆளாவான், நோய். அவன் மனோ ரீதியான அச்சுறுத்தலுக்கு ஆளாவான், மனநோய், மன அழுத்தம். ஏன் அப்படின்னா, அடுத்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் அப்படின்ற ஒரு நிர்பந்தம், கட்டாயம் இருக்கும் பொழுது எது சரி எது தவறு, என் உடம்பு எதை ஏற்றுக்கொள்ளும் எதை ஏற்றுக்கொள்ளாது, என் மனது எதை ஏற்றுக்கொள்ளும் எதை ஏற்றுக்கொள்ளாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளாமல் ஏதோ ஒரு ரீதியில் நான் சென்று பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும்னு போய் இவன் கடைசியில் என்ன ஆயிடுறான்? தன்னையே இழந்து விடுகிறான். பொருளாதாரத்தை ஈட்டவில்லை ஆக மொத்தம். அப்ப இது அவனுக்கு ஒரு நிறைவை தரவில்லை. அப்ப அந்த பொருளாதாரத்தையும் ஈட்டாமல் தன் உடலையும் தொலைத்து, தன் மனதையும் தொலைத்து, சரிங்களா? மூன்றாவது சுற்றில் இருக்கக்கூடிய அந்த உறவுகள் அப்படின்னு இருக்கு பாருங்க, நட்பு வட்டம் மற்றும் குடும்ப வட்டம், அதையும் அவனால சரியாக பராமரிக்க முடியவில்லை இல்லையா? தன்னை இழந்து விட்டான், மனநிலையில் இழந்து விட்டான், உடல்நிலைகளில் இழந்து விட்டான், பொருளாதாரத்தை இழந்து விட்டான், பொருளாதாரம் ஈட்ட முடியவில்லை. ஆகையால் அதன் காரணமாக தன்னுடைய குடும்பத்தை முறையாக பாதுகாக்க முடியவில்லை, முறையாக பராமரிக்க முடியவில்லை, நட்பு வட்டங்கள் யாரும் அவனுடன் இருப்பதில்லை. சரிங்களா? இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இது எதை சார்ந்த அறிவு? முதல் நிலைகளில் நீங்கள் பெற்று இருக்க வேண்டிய உங்கள் உடல் சார்ந்த, உங்கள் உள்ளம் சார்ந்த, உங்கள் மனம் சார்ந்த, உங்களுடைய குணம் சார்ந்த அறிவு. இந்த அறிவு இருந்தால் நான் எதை எடுக்க வேண்டும், எதை விடுக்க வேண்டும் அப்படின்ற முடிவெடுக்கக்கூடிய அந்த ஒரு நிர்வாக திறன் அப்படின்றது பொருளை ஈட்டுவதில் அல்ல, உங்களுடைய மனதையும் உங்களுடைய உடலையும் ஒரு முழு இயக்க சக்தியோடு இணைத்து உங்களை ஒரு அற்புதமான நிலைகளில் நிலைப்படுத்தி கொண்டு அனைத்தையும் மிக நேர்த்தியாக செய்து முடிப்பதில் தான் இருக்கிறது. நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ட், ஒரு கலைநயத்தோடு இருக்கும், ஒரு சிறப்பு தன்மை மிக்கதாக இருக்கும்.
அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கு நிறைவை கொடுக்கும், உங்களை சார்ந்தவருக்கும் நிறைவை கொடுக்கும். இதைத்தான் பெரியவர்கள் அந்த காலத்துல என்ன சொல்லியிருக்காங்க. அப்ப இயற்கையோடு இணைந்து வாழ்தல் அப்படின்னா என்ன? முதல் நிலைகளில் நீ உன்னை உணர். உன்னை உணர்ந்தால் நீ உலகத்தில் புரளலாம், தலை நிமிர்ந்து வாழலாம். அந்த ஒரு பாடல்லாம் உண்டு. அப்ப நாம யாருமே நம்மை உணராமல் இரண்டாவது நிலையில் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தின் மீது ஏற்படக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அபரிதமான மோகம், அதை எப்படி சென்று அடைவது என்பதில் ஒரு தெளிவு அற்ற ஒரு நிலை. ஏன்னா முதல் நிலைகளிலே நான் அறிவை இழந்து விட்டேன். அப்ப எவன் ஒருவனுக்கு மனதளவிலும் சரி உடல் அளவிலும் சரி நல்ல ஒரு ஆரோக்கியம் இல்லையோ, நிச்சயமாக அவனால் இரண்டாவது நிலைக்குள் செல்ல முடியாது. இன்கம் அப்படின்ற ஒரு இதுக்குள்ள போக முடியாது. அப்ப வாழ்க்கைன்றது இதானா சார்? வாழ்க்கைன்றது என்ன? பொருளாதாரத்தை ஈட்டுவது மட்டுமா? பொருளாதாரம்ன்றது நான் உங்களுக்கு புரியும் விதத்துல ஒரே ஒரு விஷயமாக எடுத்து வைத்திருக்கிறேன். ஏன்னா அதுதான் இன்னைக்கு அதிகமான சதவீதத்தில் இருக்கக்கூடியது. ஏன் அதை நான் சொல்றேன்னா, இந்த பொருளாதாரத்தை ஈட்டுவதில் தான் உங்களுடைய கர்மா இருக்கு. அப்ப கர்மான்றது என்ன? நீங்க செய்யக்கூடிய செயல்கள். அப்ப நீங்க செய்யக்கூடிய செயல்கள் தான் கர்மா. அப்ப இந்த கர்மான்றது பிறர் கொடுத்து வருவதல்ல, நமக்கு நாமே நமக்கு செய்து கொள்ளக்கூடியதுதான் இந்த கர்மா. அப்ப நல்ல கர்மா, அவன் நல்லா இருக்கான், எனக்கு கெட்ட கர்மா, என் கர்மம், நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் பல பேரை நாம் பார்த்திருப்போம் இல்லைங்களா? கர்மம்டா, எனக்குன்னு இது நடக்குது பாரு அப்படின்னா தன்னைத்தானே நிந்தித்துக் கொண்டே இருப்பான். மனதளவில் ஏற்கனவே அவன் மிகவும் ஒரு பின்னடைவை சந்தித்து விட்டான், உடல் ரீதியான தாக்கத்திற்கு ஆளாகி விட்டான். இதுவே தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை ஒரு மனிதனுக்கு உருவாக்கி கொள்ளும். அப்ப இந்த நிலைகள்ல இருக்கும்போது நிச்சயமாக அவனால ஒரு நேர்த்தியான சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. சரிங்களா? இந்த நிலைகளில் இருக்கும்போது அவன் உடல் பின்னடைவை சந்திக்கும். அதோடு மட்டுமல்ல, அவனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்மான் இருக்கு பாத்தீங்களா? 2 ஆன்மா இருக்கு. ஒண்ணு ஜீவாத்மா, மற்றொன்று பரமாத்மா. ஜீவாத்மான்றது இந்த உடல் இருக்கும் வரை இந்த உடலை இயக்கி அதன் மூலியமாக ஒரு இயக்க சக்தியை பெற்று, சரிங்களா, சந்தோஷத்தில் குதூகலித்து, சோகத்தில் நம்மை மூழ்கடித்து, சரிங்களா, வேதனைப்படுத்தி, குதூகலப்படுத்தி, இந்த உடல் இருக்கும் வரை நம்முடன் இருந்து உடல் பிரியும் நேரத்தில் வலியோடு நமக்கு பல இன்னல்களை கொடுத்து பிரியக்கூடிய ஒரு ஆன்மா தான் இந்த ஜீவாத்மா. ஜீவன் அப்படின்றது இந்த உடல் இருக்கும் வரை, இந்த சரீரம் இருக்கும் வரை இருக்கக்கூடிய ஒரு ஆன்மா. பரமாத்மா அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கக்கூடியதுதான். இந்த பரமாத்மா தான் நம்மை இவ்வுலகத்திற்கு தோற்றுவித்த ஒரு ஆன்மா. இந்த பரமாத்மா என்ன பண்ணும்? இந்த பூலோகத்தில் நாம் பிறப்பதற்கு மிக முக்கிய காரணமாக இருந்த ஒரு அற்புதமான ஒரு உயர் ஆற்றல், அதுதான் நம்மளை இந்த உலகத்திற்கு தோற்றுவித்தது. இந்த பரமாத்மா மூலியமாக இந்த பிண்டத்திற்குள் நுழைந்த இந்த உயிராற்றல் ஒன்று உருவாகி அதன் மூலியமாக பிறவி எடுத்து வெளியிலே வந்த இந்த பிண்டத்திற்கு உயிர் சுழற்சி பெற்று இயற்கையில் இந்த பஞ்ச மகாபூதங்களோடு இணைந்து அதன் மூலியமாக உருவாக பெற்ற ஒரு சக்தி தான் என்ன? ஜீவாத்மான்றது. அப்ப ஜீவாத்மா இந்த உடல் அழியும் போது அழிந்துவிடும். பரமாத்மா இந்த உடலில் இருக்கும். உடல் உடலை விட்டு பிரியும் போது மீண்டும் பிரபஞ்சத்தோடு சென்று கலந்துவிடும். அப்ப மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துக்கொண்டே வரும் அப்படின்றதெல்லாம் ஆரோக்கிய நிலைகளில் நாம் இருந்து பார்ப்போமே. ஆனால் அது முழுமையாக நாம் நமது இயற்கை மருத்துவ படிப்பில் நாம் அதை பற்றி அதிகமாக படிப்போம், தெளிவு தெரியும் அதுல. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் மிக முக்கியமாக இதுதான் நம்ம அநேக பேர் செய்து கொண்டிருக்கக்கூடிய தவறு. எல்லாருக்கும் தேவை இருக்கு, சரிங்களா? எல்லாருக்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கிறது. யாரும் கஷ்டப்படக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும். நான் சந்தோஷமாக இருந்தால் தானே என்னுடைய குடும்பம் சந்தோஷமாக இருக்க முடியும், என்னை சுற்றி இருப்பவர்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்ப நானே சந்தோஷம் இல்லாம இருக்கேன் அப்படின்னா அதற்கான காரணங்களை சென்று ஆராய்ந்து பார்க்கறதுலையோ இல்ல ஒரு 2 மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்கறதுலையோ இதை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றுவிட முடியாது. முதல் நிலைகளில் நீங்கள் முழுமையாக உங்கள் உடல் பற்றிய ஒரு தெளிவை பெற வேண்டும். இரண்டாவது, உங்கள் மனதின் தொகுப்புகளை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இன்றைய வகுப்பு. சரிங்களா? சரி, இப்ப வந்துருவோம் நம்மளுடைய ஆரோக்கிய நிலைகள்ல. இந்த உயிர் தாங்கி இருக்கக்கூடிய இந்த உடல் உள்ளே ஆன்மா வைத்திருக்கிறது. ஆன்மா நான் சொன்ன மாதிரி ஜீவாத்மா, பரமாத்மா அவையெல்லாம் இருக்கிறது. அடுத்ததாக மனசு அப்படின்ற ஒண்ணு நமக்கு உள்ளே இருக்கிறது.
இல்லையா? இந்த மனதிற்குள் பார்த்தீங்கன்னா குணம் அப்படின்ற ஒரு 3 விதமான குணங்கள் இருக்கிறது. அந்த 3 குணங்கள் என்ன சொல்லுவோம்? சத்துவ குணம், ரஜஸ் குணம், தத்துவ குணம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த 3 குணங்கள். இப்ப இதே மாதிரிதான். இது உள்ளே இருக்கக்கூடிய உயிர் சக்தியின் சுழற்சியின் மூலமாக நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு கலக்கச் செய்து ஒரு மனிதனை சிறப்படைய செய்யக்கூடிய ஒரு மாபெரும் மகா ஆற்றல் படைத்த சக்தி. அப்ப இந்த சக்தி நிலைகளில் இந்த சுழற்சி பெறுவதற்கு எது மிக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மனசுல இருக்கக்கூடிய இந்த குணங்கள். சத்துவம் அப்படின்றது என்ன அப்படின்னா பிரம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்துவகுணம் அப்படின்றது கிரியேட்டிவிட்டி, பிரம்மா படைப்பாளி இல்லையா? புதிய எண்ணங்கள், அற்புதமான எண்ணங்கள் தோற்றுவிக்கக்கூடியது. நம்ம மனதில் ஒரு நல்ல எண்ணம் வருது. காலையில எழுகிறோம். காலையில் எழுதும் போதே ஒரு ஆனந்தத்தோடு எந்திரிக்கிறோம், சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு எந்திரிக்கிறோம். ஆஹா, இன்று உயிரோடு இருக்கின்றேன், இன்று எனக்கான நாள், இன்று புதிய சிந்தனைகளை கொண்டு ஆக்கப்பூர்வமான செயல்களில் என்னை ஈடுபடுத்திக் கொண்டு நல்ல கர்மாக்களை செய்து என்னுடைய தேவைகளை நான் பூர்த்தி செய்து கொள்வேன். அதன் மூலியமாக என்னை சார்ந்திருப்பவர்களுடைய தேவைகளையும் நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்ற ஒரு ஆரோக்கியமான மனநிலையில காலையில யாராவது எந்திரிக்கிறோமா? கிடையாது. காலையில எந்திரிக்கும் போதே ஆஹா, இன்னைக்கு இவ்வளவு கடன் கட்டணுமே இல்லையா? ஆஹா, இன்னைக்கு வேலைக்கு போகணுமே, போயிட்டு கரெக்டா இன்னைக்கு பெர்மிஷன் கேட்டு சீக்கிரம் வீட்டுக்கு வரணுமே இல்லையா? இன்னைக்கு காலையில கிளம்பி போக போறோம். போற வழியில ஒரு 2 நபரை சந்திக்கணும். அவங்க கடன் கொடுப்பாங்களா, கொடுக்க மாட்டாங்களா? காலையில் எழும்போதே நாம் என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆக்கப்பூர்வமான எண்ணங்களுக்கு நாம் எண்ணெய் போல ஊற்றி அதை இல்லையா வீறு கொண்டு எழச் செய்யாமல் அதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நெகட்டிவ் தாட்ஸ் மூலியமாக அதை மேலும் மேலும் என்ன பண்றோம்? அமுக்கி விடுகிறோம். அப்ப ஒரு மனிதனுக்கு வளர்ச்சின்றது இல்லாமையே போயிடுது. அப்ப காலையில் எழுந்தவுடன் இந்த பிரம்ம ஆற்றல் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் இருந்து ஆரம்பிக்கக்கூடியது. காலையில் எழுந்தவுடன் நம் மனதில் ஒரு ஸ்பார்க் அடிக்கும் இல்லையா? இந்த வேலையை எப்படி செஞ்சோம் அப்படின்னா சரியா இருக்கும் அப்படின்றது. காலையில எந்திரிக்கும் போதே பணம் சம்பாதிக்கணும்னு எந்திரிக்க கூடாது. இந்த நாள் எனக்கான நாள், இந்த நாளில் நான் நல்ல பல காரியங்கள் செய்து மனதளவிலும் உடலளவிலும் நல்ல ஒரு ஆரோக்கிய நிலைகளை பெற்று சரிங்களா, அடுத்து 2வதாக நல்ல பொருளாதாரத்தை நல்ல கர்மா செயல்கள் மூலியமாக பெற்று அந்த பொருளாதாரத்தை ஈட்டிய நான் என் குடும்பத்துடன், என் சுற்றத்துடன், என் சூழலுடன் ஆனந்தமாக இதை குதூகலித்து இன்றைய நாளை நான் வெற்றிகரமாக முடிக்கப் போகிறேன். அத்தகைய ஒரு நிலையில் நல்லதொரு கர்மாவோடு நாம் இன்று செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் நிச்சயமாக எனக்கு பயனுள்ளதாக அமையப் போது, என்னை சார்ந்திருக்கக்கூடிய எனது சுற்றத்திற்கு பயனுள்ளதாக அமையப் போகிறது. இன்றைய நாள் இனிய நாளாக ஆரம்பித்து இனிய நாளாக முடிய போகிறது அப்படின்றதுல நாம் நம்முள் ஒரு தெளிவோடு இருந்தோமேயானால் நிச்சயமாக இது தினம் தினம் நடக்கும். நாளடைவில் இதுவே ஒரு பழக்கமாக மாறி நம்மை ஒரு மிகச்சிறந்த ஒரு நிலையில் வைத்திருக்கும் அப்படின்றதுல சந்தேகம் கிடையாது. இப்ப மனதும் உடலும் தான் நெருங்கிய தொடர்பில் இருக்கக்கூடியது. ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றில்லாமல் மற்றொன்று இல்லை. சரிங்களா? அப்ப இதுல யாரு ரொம்ப பெரிய நபர், யாரு மிக பெரியவர் அப்படின்றதெல்லாம் நம்ம தர்க்கம் பண்ண வேண்டியதில்லை. ஆனா இருந்த போதும் வேதங்களில் குறிப்பிட்டிருக்கக்கூடியது, அதே மாதிரி நிறைய நம்மளுடைய முந்தைய ட்ரெடிஷனல் ஸ்கிரிப்சர்ஸ் இதெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் படி பார்த்தீங்க அப்படின்னா, சரீரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த உடலுக்கு மிகவும் கம்மியான முக்கியத்துவம் தான் கொடுத்திருக்கிறார்கள். முதல் நிலைகளில் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்திருப்பது எதற்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உயிராற்றலுக்கு. இந்த உயிராற்றல் பேணி பாதுகாக்கப்படுவது எதில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆத்மாவில் போகலாம். நான் சொன்ன மாதிரி ஜீவாத்மா இந்த பரமாத்மாவில் இருக்கிறது அப்படின்றதுதான் மிக முக்கியமாக கொடுத்திருக்கிறார். சோ இந்த ஆன்மா அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ஆன்மாவை இயக்கக்கூடிய இந்த பஞ்ச மகாபூதங்கள் எந்த அளவு நம் உடலோடு நம்மை தொடர்பு படுத்தி கொண்டு அது ஆக்கப்பூர்வமாக உருவாகிறது அப்படின்றது ஒரு அறிவியல் ரீதியான ஒரு கேள்வி. அதுதான் ஆயுர்வேதம் சொல்லக்கூடியது. அதே போன்று இயற்கை மருத்துவம் சொல்லக்கூடிய கூற்றும் அதுதான். சரிங்களா? பஞ்சபூதங்களோடு நாம் இணைந்த ஒரு வாழ்க்கையை முழுமையாக வாழும் பட்சத்தில் நிச்சயமாக ஒரு சிறப்பான தனித்தன்மை மிக்க ஒரு வாழ்வை அருமையாக வாழ முடியும். சரிங்களா? இப்ப இந்த சரீரம் அப்படின்றத கடைசியாக ஏன் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த சரீரம் அழியக்கூடியது. சரிங்களா? அப்ப இந்த சரீரம் ஏன் அழியக்கூடியது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இந்த சரீரம் பெறக்கூடிய
தன்னுடைய தேவைகள்னு தனக்குன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சரீரம் முழுமையாக வளர்ச்சி பெறுவதற்கு தேவையான பொருட்கள் ஒரு சிலர்லாம் இருக்கு இந்த உலகத்தில், இல்லையா? அப்ப இந்த சரீரம் முதல்ல வளரும் நன்றாக, இல்லையா? வளர்ச்சி அடைய வேண்டும். வளர்ச்சிக்கு பின்பு அது பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட்ட பிறகு அது என்ன ஆகணும்? அழியணும். இந்த சரீரம் அப்படியே இருந்துட முடியாது, இல்லையா? சோ இதனுடைய ஃபேட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, நிர்ணயிக்கப்பட்ட விதி இதுதான் இந்த சரீரத்துக்கு. பிறக்கும், வளரும், பின்பு இறக்கும், இல்லையா? இதுதான் விதி. அப்ப இதை அறிவியல் ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 பகுதிகளாக பிரிக்கிறாங்க, சரிங்களா? முதல் நிலைகளில் ஆக்கப்பூர்வமான தொகுப்பு பகுதியாக ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார்மேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னா உருவாகக்கூடிய ஒரு நிலை. அப்ப இந்த உருவகம் பெறக்கூடிய நிலை பாத்தீங்கன்னா முதல் ஒரு 20 வயசு வரைக்கும், 20 இயர்ஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஃபார்மேஷன் பாடியில பாத்தீங்கன்னா போன்ஸ், பிளட் எல்லாமே நல்லா ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். டிஷ்யூஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகி மேக்சிமம் growth நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, முழுமையான வளர்ச்சியை நாம் அடைந்து விடுவோம். இது ஃபார்மேட்டிவ் ஃபேஸ். அடுத்து 20ல இருந்து 40 வரைக்கும் இந்த வளர்ச்சி அடைந்த பருவத்தில், சரிங்களா, ஏற்பட்ட பாதிப்புகள் இருக்கு பாத்தீங்களா? நாம் முறையாக சாப்பிடாதது, நாம் முறையாக உறங்காதது, நாம் முறையாக ஒரு சில காரியங்கள் செய்யாதது, உடலுக்கு செய்ய வேண்டிய அந்த நல்ல ஒரு கடமைகள் இருக்கு பாத்தீங்களா, அன்றாட கடமை அப்படின்ற உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை. காலையில் அதிகாலையில் எந்திரிக்க வேண்டியது, செய்ய வேண்டிய காலை கடன்கள் செய்ய வேண்டியது, உணவு அருந்தும் பழக்க வழக்கங்கள், இவை எல்லாம் நாம் தப்பும் தவறுமாக முதல் பகுதியில் செய்திருக்கும் போது அது 2வது பகுதியில என்ன ஆகும்? பாதிப்புகளை கொடுக்கும். அப்ப அந்த 20 வயசுல இருந்து 40 வயசுக்குள்ளதான் பாத்தீங்கன்னா நோய்கள் ஒவ்வொன்றாக நம் உடலில் தோன்றாரு. அப்ப இப்படி தோன்றக்கூடிய இந்த நோய்கள் இருக்கு பாத்தீங்களா? அப்ப நோய்கள் வர வர இந்த செல்கள் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாம் பலகீனமடைந்து நோய்க்கு உள்ளாகும் போது அதை சரி செய்யும் பணி இந்த உடலுக்கு உண்டு. அப்ப இதை என்ன சொல்றாங்க? ரிப்பேரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிப்பேரை சரி பண்றது. அடுத்து பாத்தீங்கன்னா ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ், முடிந்த வரைக்கும் ரிப்பேர் பண்ண முடியாததை புதுப்பிக்கிறது. இந்த ஒரு 20ல இருந்து 40க்குள்ள நடந்துகிட்டே இருக்கு. இப்ப இந்த 20க்குள்ள இருந்து 40க்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் சரியாக நடக்கல அப்படின்னா அடுத்ததாக 40ல இருந்து 60க்குள்ள நடக்கக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தேய்மான பகுதி அப்படின்னு சொல்லுவோம். உருவக பகுதி, அடுத்து சீர் செய்யும் பகுதி, 3வதாக தேய்மான பகுதியாக பிரிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கை சக்கரத்தை, நம்மளுடைய சுழற்சியை, சரிங்களா? அப்ப தேய்மானம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப எலும்பு தேய்மானம் வந்துருச்சு, இல்லையா? தலை வழுக்கையாயிருச்சு, இது போன்று ஜவ்வு விலகல் ஏற்பட்டுருச்சு, முதுகு தண்டுவட பிரச்சனை வந்துருச்சு, எல்லா பிரச்சனையும் வந்துருச்சு, இல்லைங்களா? இது நாள் வரைக்கும் இருந்த ஜவ்வு இப்ப விலகுது, இப்ப தொய்வு விட்டுருச்சு. எத்தனையோ உடல் ரீதியான தேய்மான கோளாறுகளுக்கு உடல் சென்று விடும். இதுதான் இந்த 3 விஷயம் தான். இது எல்லாமே முறையாக நாம் நம் உடலை பராமரிக்காதது. உடல் அப்படின்னு நம்ம சொல்லும் போது இந்த உடலுக்கு தேவைன்னு ஒண்ணு இருக்குன்னு சொன்னேன் பாத்தீங்களா? இந்த தேவை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, எப்படி உங்கள் மனதிற்கு குதூகலிக்கக்கூடிய ஒரு பொருள் ஒரே ஒரு உணவு எது அப்படின்னா உங்களுடைய பொருளாதாரம் அப்படின்னு நம்ம பார்த்தோமோ, அதே மாதிரி இந்த உடலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நல்லா எழுதி வச்சுக்கோங்க. 1 நீர். மிக மிக ரொம்ப முக்கியமானது நீர். இந்த நீருக்கு அடுத்ததாக என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காற்றுன்றது நாம் சுவாசிக்கக்கூடிய இந்த ஆக்சிஜன், சரிங்களா? இந்த பிராணவாயு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீர் தேவை. 2வது இந்த பிராணசக்தி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமாக தேவை. இப்ப நீரும் உள்ள போயிடுச்சு, பிராணசக்தியும் உள்ள போயிடுச்சு. 3வதாக நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உணவு அப்படின்றது மிக முக்கியமாக தேவை. இந்த உணவு உள்ளே செல்வதற்கு முன்பாக நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு உணவை சமைக்கணும் அப்படின்னா என்ன தேவை? முதல்ல நெருப்பு தேவை. அப்ப இந்த உடலில் உஷ்ணம் தேவை, சரிங்களா? அப்ப இந்த உஷ்ணம் இருந்தால்தான் நாம் எடுக்கக்கூடிய உணவு அனைத்தும் ஜீரணிக்கும். அப்ப உஷ்ணம் தேவை. அப்ப நம்ம உடலுக்கு தேவையானது என்னென்ன அப்படின்னா 1 நீரு, 2வது என்ன அப்படின்னா காற்று, 3வதாக இந்த நெருப்பு. இந்த 3ம் இருந்தால்தான் நாம் உண்ணக்கூடிய இந்த உணவு என்னாகும்? முழுமையாக செறியூட்டப்படும். இந்த 3ம் சிறப்பாக செறியூட்டல் ஆகும் போது 4வதாக ஆகாயம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பஞ்சபூதம்
அதுல இருக்கக்கூடிய இந்த பஞ்ச மகாபூதத்தில் இருக்கக்கூடிய இந்த ஆகாயம்ன்றது எதற்கு அப்படின்னா, நன்றாக நம்மால் எதையும் உணர முடியும் செவிகளின் மூலியமாக அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ எந்த ஒரு மனிதனுக்கு முறையாக ஜீரணம் ஆகவில்லையோ உடல் அழகு, சரிங்களா, அவன் வந்து மந்த நிலையில தான் இருப்பான். அவனால வந்து முழுமையாக எதையும் காது கொடுத்து கேட்க முடியாது, சரிங்களா? அப்ப இந்த உலகத்திற்கு நம்மை தொடர்பில் மிக தெளிவாக உணர்ந்து கொள்ளக்கூடிய பல உறுப்புகள் நம் உடலில் வந்து சென்சரி ஆர்கன்ஸாக இருந்த போதும் இந்த தோல் தான் மிகப்பெரிய சென்சரி ஆர்கன் இல்லையா? அதே மாதிரி எக்ஸ்கிரீட்டரி ஆர்கன். அதே சமயத்துல வந்து நம்மை இந்த உடலோடு இந்த பிரபஞ்சத்தில் தொடர்பு படுத்திக் கொள்ளக்கூடிய முதல் உறுப்பு எதுன்னா நம்மளுடைய செவிகள் தான். அப்ப இந்த செவிகள் தான் மிக முக்கியமான ஒரு உறுப்பு, நம்மை வந்து இந்த பிரபஞ்சத்திலிருந்து இந்த உடலோடு சேர்க்கக்கூடிய இணைக்கக்கூடியது. அப்ப நம் உடலில் இந்த பஞ்சபூதங்களில் 4 இது நான் சொன்ன மாதிரி நீர், நெருப்பு, காற்று. காற்று வந்து கடைசி. உணவு. உணவுன்றது நிலத்தில் இருந்து நமக்கு கிடைக்கக்கூடியது. இது இல்லை அப்படின்னா நம்ம முறையாக எந்த ஒரு விஷயத்திலும் நம்மை ஈடுபடுத்தி கொள்ள முடியாது. சரிங்களா? ஓகே. இப்ப நம் உடலுக்கு நான் சொன்னேன் மூன்று தொகுப்புகள் இல்லையா? ஃபேசஸ் அப்படின்னு. growth ஃபேஸ், அதுக்கு அடுத்து 2வதாக இருக்கக்கூடியது ரிப்பேரேட்டிவ் ஃபேஸ் இல்லைன்னா ரீஜெனரேட்டிவ் ஃபேஸ், 3வதாக இருக்கக்கூடியது நான் என்ன சொன்னேன், டீஜெனரேட்டிவ் ஃபேஸ். இதற்குள்ளேயே மொத்தமாக நம் உடலில் தோன்றக்கூடிய பல்வேறு நோய்களை பற்றி நாம் தொகுப்புகளாக இதை குறிப்பிட்டு விடலாம். அப்ப நம் மனநிலையும் அதே போன்றுதான். சத்துவ குணம் அப்படின்றது காலையில உருவகம் பெறக்கூடியதான் எண்ணங்களோடு. இந்த சத்துவம் மட்டும் ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா போதுமானதாக இருக்காது. சத்துவத்துக்கு தொடர்ந்து ரஜஸ் குணம் வேண்டும். நான் காலையில எந்திரிச்சோம்னா நான் மிகப்பெரிய கனவுகள் காணலாம். நான் அம்பானி ஆகணும், டாடா வாங்கணும், பிர்லா வாங்கணும், நான் கனவு காணலாம். பட் அந்த கனவுகளை இயக்கக்கூடிய அந்த ஃபயர் என் உடலுக்குள் இருக்க வேண்டும். ஃபயர் நான் சொல்லக்கூடிய என்ன, இயக்க சக்தி. அப்ப இந்த இயக்க சக்தி எனக்கு கிடைத்தால் மட்டுமே நான் லட்சியங்களை சென்றடைய முடியும். அப்ப இந்த லட்சியத்தை சென்றடைய வைப்பது இந்த இயக்க சக்தி. அந்த இயக்க சக்தி தான் வந்து என்னது, ரஜஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய குணம். அப்ப ஒரு மனிதனுக்கு குணம் கெட்டு விட்டால் உடலும் கெட்டுவிடும். சத்துவ குணம் இயற்கையாக அதிகாலையில எழும்போது நமக்குள்ள அப்படியே ஊற்று மாதிரி வரும். ஆனந்த நிலைகளில் இன்றைய நாள் நல்ல நாள் விடிந்து விட்டது, இன்னைக்கு பல விஷயங்களை பிரமாதமா செய்ய போறேன் அப்படின்ற எண்ணங்களோடு உருவகத்தோடு நாம் எந்திரிக்க பார்த்தீங்களா, பிரம்மா. அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். அப்ப பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது ஒரு 3:30 மணில இருந்து 5 மணிக்குள்ள. அந்நேரம் எந்திரிக்கல அப்படின்னா வந்து சாதிக்க முடியுமா சார் அப்படின்னா அது உங்களுடைய மனநிலையை பொறுத்தது. பட் பொதுவான கருத்து சொல்லப்பட்ட இந்த விதிகளின்படி பார்த்தீங்க, ஆகம விதிகளின்படி பார்த்தீங்க அப்படின்னா அதிகாலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கக்கூடிய அனைவருமே வந்து சாதிப்பார்கள் நிச்சயமாக. இன்று இல்லாட்டும் என்றோ ஒரு நாள் நிச்சயமாக பெரிய அளவு சாதனைகள் செய்வார்கள். சோ அதை மனதில் நீங்கள் வைத்திருக்க வேண்டும், சரிங்களா? அந்த அந்த ஒரு கிரியேட்டிவிட்டி இருந்துகிட்டே இருக்கு. அப்ப அதோடு மட்டும் நின்று விடக்கூடாது. 2வதாக ரஜஸ் குணம் வர வேண்டும். ரஜஸ் குணம்னா அதை சென்று செயலாக்கம் செய்வதற்கு தேவையான ஒரு ஆற்றல் இந்த ரஜஸ். இப்ப இப்படி வச்சுக்கோங்க, அதிகாலையில 3:30 மணிக்கு எந்திரிக்கிறீங்க. 3:30ல இருந்து ஒரு 6, 5:30 வரைக்கும் உங்களுக்கு இந்த சத்துவ குணம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பெறப்பட்ட சக்தி இருக்கிறது உங்களிடம். அதுக்கடுத்து குளிக்கிறீங்க, வேகமா ஆபீஸ் கிளம்புறீங்க, இல்ல உங்களுடைய பிசினஸ் பிளேஸ்க்கு கிளம்புறீங்க, இல்ல உங்க நண்பர்களோடு சென்று தொழில் செய்வதற்காக செல்கிறீர்கள் அப்படின்னா இது வந்து என்னது, ரஜஸ் குணம். அப்ப எண்ணங்களை ஆக்கம் செய்வதற்காக நீங்கள் முனைப்பாக செயல்படுத்த தொடங்கி விட்டீர்கள் இல்லையா உங்களுடைய ஆற்றலை. அப்ப வந்து அது வந்து என்ன குணம், ரஜஸ் குணம். அப்ப சாயங்காலம் வரைக்கும் நல்லா உழைக்கிறீங்க, நல்லா சம்பாதிக்கிறீங்க. சம்பாதித்து முடித்த பிறகு அடுத்து கடைசியாக வர வேண்டியது என்ன குணம் அப்படின்னா தத்துவ குணம். இந்த தத்துவ குணம் வந்து உங்களை சாயங்காலம் சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்தி உறங்கச் செய்வது. அதே சமயம் அன்றைய நாளில் நிகழ்ந்த நல்ல நிகழ்வுகளை உள்ளே தேக்கி தக்க வைத்துக் கொள்வது. இதுதான் அனுபவமாக நமக்கு இருக்க வேண்டும். இன்றைய பொழுதில் நமக்கு கிடைத்த இந்த சத்துவம், பிரம்ம ஆற்றல் என்னை நல்வழியில் நடத்தி செல்ல இந்த ரஜஸ்குணம் எனக்கு உதவியாக இருந்தது. நாள் முடிவடையும் போது நான் இன்று பெற்ற நல்ல ஆற்றல்களை அனுபவமாக என்னுள் தேக்கி வைத்துக் கொள்வதற்கு எனக்கு இந்த தத்துவ குணம் உறுதுணையாக இருந்தது.
மனது அமைதிப்பட்டது, அருமையாக சென்று நித்திரை கொண்டேன், இன்று பெற்ற அனுபவத்தை வைத்து நாளை செய்யக்கூடிய காரியங்கள் இதைவிட சிறப்பாக செய்வேன் அப்படின்ற நிலையில் நாம் இருக்கிறோமா அப்படின்னா கிடையாது. காலையில சத்துவகுணம் இருக்கிறது நமக்கு. எந்திரிக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக எந்திரிக்கணும், இன்னைக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு. அப்புறம் அந்த ரஜஸ் குணத்தோட நம்ம வேலை செய்யக்கூடிய இடத்துக்கு போறோம், இல்ல தொழில் செய்யக்கூடிய இடத்துக்கு போறோம், அங்க சூழ்நிலை சரியா இல்லை. அப்ப சூழ்நிலை சரியில்லாத போது என்ன ஆகுது, உங்க ரஜஸ் குணம் அப்பவே என்னவா மாறிடுது, தத்துவ குணமா மாறிடுது, முற்று பெறுது. உங்கள் செயலாக்கம் அந்த இடத்தில் முற்று பெறுகிறது. அப்ப நல்ல அனுபவங்களாக உங்களுக்கு தத்துவம் அன்று அமைய மாட்டேங்கிறது. அப்ப எதையுமே உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடிய அந்த மனது உங்களிடம் இருக்கிறதா, ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதற்காக உங்களுக்கு அனுமதி கொடுத்த அந்த முதலாளியிடம் இருக்கிறதா அப்படின்றத மட்டும் நீங்க பார்க்கணும் இல்லையா? பிறருடைய காரியமாக அது இருக்கலாம், இருந்த போதும் அந்த காரியத்தை செய்ய உங்களுக்குத்தான் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இன்றைய தினத்தில். இப்படி நீங்க எடுத்துக்கிட்டு அதை நேர்த்தியாக செய்ய ஆரம்பித்து அதன் ஆனந்தத்தை அன்றைய தத்வாவில் நீங்கள் சென்று சேர்த்தீர்களேயானால் அது அனுபவசாலியாக உங்களை வாழ்நாளில் உயர்த்தும். இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்கும் பிரச்சனை. காலையில எழுந்திருக்கும் போது நல்ல அந்த பிரம்ம ஆற்றல் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய சத்துவ குணத்தோடு எழுந்திருக்கிறீங்க, ஆற்றலோடு அலுவலகம் செல்கிறீர்கள், இல்ல தொழில் செய்ய செல்கிறீர்கள். அங்கு ஏற்படக்கூடிய சிறு சிறு பின்னடைவுகளை சந்திக்க முடியாமல் நீங்க என்ன பண்ணிடுறீங்க, மனம் தடுமாறி நிலை குலைந்து மன அழுத்தத்திற்குள் சென்று இல்லையா, இரவில் வர வேண்டிய அந்த தத்துவ குணம் நல்ல அனுபவங்களை எடுக்க வேண்டியது மதியமே ரஜஸ் குணம் இருக்க வேண்டிய நேரத்திலேயே என்ன ஆயிருது, தத்துவாவாக மாறி கெட்ட அனுபவங்களை பூரா உள்ளே சேர்த்து சேர்த்து மன அழுத்தத்திலும் உடல் அழுத்தத்திற்கும் ஆளாக்கி உங்களை இல்லையா, அந்த நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அப்பா என்னால முடியலப்பா, ரொம்ப டயர்டா இருக்கப்பா, என்னப்பா வேலை எப்படி இருக்கு சொல்ல பார்த்திருக்கோம் இல்லைங்களா? அப்ப சாயங்காலம் போறாரு வீட்டுக்கு, தத்துவ குணம் இல்ல, முடிஞ்சு போச்சு, அவரால் நல்ல நினைவுகளை உள்ளே சேகரித்து வைத்துக் கொள்ள முடியவில்லை. தேக்க நிலைகளில் மிகவும் ஒரு கெட்ட அனுபவங்களை மட்டுமே உடல் சோர்வாக சுமந்து வந்திருக்கிறார். நைட்டு படுக்கிறாரு, தூக்கம் இல்லை, காலையில் எந்திரிக்கிறாரு, மோஷன் போல இல்லைங்களா? அடுத்து ஒரு 2-3 கொஞ்ச நாள் போக போக என்ன ஆயிடுச்சு, ரத்த அழுத்தம் அதிகமாக வருது, அடுத்து வாந்தி பித்த மயக்கம் இதெல்லாம் வந்துடுது. கேட்டா லிவர் கெட்டு போச்சுன்றாங்க. நான் தண்ணி அடிக்க மாட்டேன்றாரு அவரு. அவங்க சொல்றாங்க நீங்க தண்ணி அடிச்சீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடியது அல்கஹாலிக் சிரோசிஸ், நீங்க தண்ணி அடிக்கலன்னா உங்களுக்கு வரக்கூடியது நான் அல்கஹாலிக் சிரோசிஸ். இல்ல அப்படின்னா உங்களுடைய லிவர் பல்ஜ் ஆயிடுச்சு, உங்க லிவர் ஃபேட்டி லிவரா மாறிடுச்சு. இன்னைக்கு கேள்விப்படுறோம் எத்தனையோ நோய்கள். இவை அனைத்துமே மன அழுத்தத்தினால் உருவாகக்கூடிய நோய்கள். அப்ப இதைத்தான் நீங்க என்ன செய்யணும், இந்த பிரங்கிய வித்யார்த்தா அப்படின்றது உங்கள் உடல்நிலை உங்கள் மனநிலையை பற்றிய அறிவை நீங்கள் பெற்றாலே ஒழிய உங்களால் வாழ்க்கையில் வெற்றியாளர்களாக மாற முடியாது. அப்ப நீங்க என்கிட்ட கேட்கலாம், சார் இப்ப வெற்றி பெற்றவங்க எல்லாருமே இயற்கையை பற்றி படிச்சுட்டு தன்னுடைய உடலையும் மனதையும் தெரிந்து கொண்டுதான் இன்னைக்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறார்களா அப்படின்னா, இயற்கையிலே அவர்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அவர்கள் அதை சிறப்பாக செய்து வெற்றி கண்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லைங்களா? சோ இந்த நிலையில் இருந்து பார்க்கும்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் அத்தியாவசியமாக தேவை தன் உடல் தன் மனம் சார்ந்த ஒரு முழுமையான அறிவு இல்லாட்டியும் பரவாயில்ல, ஒரு மிதமான அறிவுனாச்சு வேணும். இருந்தா தான் அழிவு பாதையில் செல்லாமல் அவனால் தன்னை பாதுகாத்து ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். சரிங்களா? அப்ப இந்த நிலைகளில் இதை அனைத்தையும் உணர்த்தக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்றது. இந்த நேச்சுரோபதியில் சொல்லக்கூடிய பல விஷயங்கள் நீங்க ஒரு பெரிய மருத்துவர் ஆகணும் அப்படின்றதுக்காக இந்த வகுப்பு கிடையாது. பட் உங்களை நீங்கள் ஆரோக்கிய நிலைகளில் நிர்வகித்துக் கொள்வதற்கு இது ஒரு அத்தியாவசியமான வகுப்பாக இருக்கும். உங்களை சார்ந்தவர்கள், உங்களுடைய சுற்றம், உங்களுடைய சொந்தம், உங்களுடைய பந்தங்கள், இவங்களுக்கு ஒரு உடல் ரீதியான அச்சுறுத்தல், மனோ ரீதியான அச்சுறுத்தல் இருக்கும்போது அதை சமன் செய்வது எப்படி அப்படின்றதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிவியல் இது. சரிங்களா? அப்ப 2 விதத்துல சிகிச்சையாக இதை ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்காங்க. ஒண்ணு சோதன சிகிச்சா, 2வது பாத்தீங்கன்னா சமண சிகிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. சோதன சிகிச்சா அப்படின்னா என்ன அப்படின்னா, நாளடைவில் நம் உடலுக்குள் ஏற்படுத்தி தேக்கமடைய செய்த இந்த உடல் கழிவுகளை முழுமையாக நீக்கம் செய்யக்கூடிய ஒரு சிகிச்சை முறை, இயற்கை மருந்து. அப்ப இந்த சோதன சிகிச்சை அப்படின்றது
உடல் கழிவுகளை முதலில் வெளியேற்றாமல் நாம் எதை செய்தாலும் அது சரியாக இருக்காது. இப்ப கழிவுகள் உடல்ல தேங்க 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 பாத்தீங்கன்னா அவங்க மனதளவில் ஒரு எழுச்சி இருக்காது, ஒரு ஷார்ப்னஸ் இருக்காது, எந்த செயலுமே செய்ய முடியாது, உடல் அளவில் ஒரு மிகப்பெரிய மோசமான ஒரு சூழ்நிலைக்கு சொல்லுவாங்க. அப்ப இந்த சோதனை சிகிச்சையால என்னன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி நீக்கம் செய்வது அப்படின்றத பத்தி ஒரு அற்புதமான ஒரு வகுப்பு தொகுப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு. சமண சிகிச்சை அப்படின்றது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு சொல்லுவாங்க. பாலியேட்டிவ் கேர் அப்படின்னா சிம்டம்ஸை இல்லாம பண்றது. உடல்ல ஒரு வலி இருக்குது, ஒரு உபாதை இருக்கிறது, அப்ப அதுக்கு என்ன பண்றோம், ஔஷதம் அப்படின்ற மருந்துகள் மூலியமாக அதை சமன் செய்வது. அப்ப ஔஷதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மருந்துன்னா விருந்து மருந்து 3 நாளைக்கு தான் இல்லைங்களா? அதிகபட்சம் ஒரு மருந்து வேலை செய்ய வேண்டும் அப்படின்னா ஒரு மண்டலத்துக்குள்ள உடல்ல வேலையை செய்திருக்க வேண்டும், அப்பனா அது மருந்து. அதை தாண்டி நீங்கள் ஒரு மருந்தை ஒரு மண்டலத்துக்கு மேல நீங்க எடுக்கிறீங்கன்னா அது ஔஷதமாக இருந்த அந்த மருந்து பாட்டாளமாக உங்கள் உடலில் கழிவுகளாகத்தான் தேங்க போயிடும். சரிங்களா? இதான் ஆயுர்வேதத்துல சொல்லுவாங்க, நாம் உண்ணக்கூடிய உணவுகளின் அதிகப்படியான செறியூட்டப்படாத இந்த உணவு துகள்கள் எப்படி இருக்குமா நம்மளுடைய உடல்ல அமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கழிவு, உணவு கழிவாக இருந்து தேக்கமுற்று நாளடைவுல உடலில் அது சேர்ந்து பல தொந்தரவுகளை கொடுக்கும். அப்ப இந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தான் எப்படி உடலில் இருந்து நீக்கம் செய்வது அப்படின்றத பற்றிய ஒரு அற்புதமான வகுப்பு தான் இந்த இயற்கை சிகிச்சை முறை வகுப்புகள்ல இருக்கக்கூடிய ஆயுர்வேத முறைகளில் ஒரு முக்கிய குறிப்பு இது. அப்ப இதுதான் சோதனை சிகிச்சை அப்படின்றதுல வருது. சமண சிகிச்சை அப்படின்றது என்ன அப்படின்னா உடல் ரீதியாக எந்த ஒரு தொந்தரவாக இருந்தாலும் உடனடியாக அதை தீர்வுக்கு கொண்டு வருவதற்கு அந்த வலி அப்படின்ற அந்த உணர்த்துது பாத்தீங்களா, அந்த சிம்டம்ஸை டெம்பரரியா ஸ்டாப் பண்றது. சரிங்களா? ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்து முழுமையாக அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கழிவுகள் காரணமாக ஏற்பட்ட உபாதையாக இருப்பின் கழிவுகளை நீக்கம் செய்து சமநிலைப்படுத்துவது, உடலை மீட்டெடுத்த. ஒரு மேலோட்டமா சொல்ற ஒரு பெரிய சப்ஜெக்ட், எல்லாத்தையும் சொல்ல முடியாது, நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்னைக்கு அநேக பேருக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இதுதான். உடல் ரீதியான பிரச்சனை இருக்கு, மனோ ரீதியான பிரச்சனை இருக்கிறது, பொருளாதார ரீதியான பிரச்சனை இருக்கு. இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணம் நம் உடலை பற்றிய அறிவு நம்மிடம் கிடையாது, நம் மனதை பற்றிய அறிவு நம்மிடம் கிடையாது. எதை விடுக்க வேண்டும், எதை எடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு தெளிவும் நம்மிடம் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா உடல் முழுவதுமாக தேக்கமிட்டு இருக்கக்கூடிய கழிவுகள், மோசமான கழிவுகள், அதே போன்று நம் மனதில் தேங்கி இருக்கக்கூடிய மோசமான கழிவுகள், இவைதான் நம் உடலின் பின்னடைவிற்கு மிக முக்கிய காரணம். அடுத்ததாக நம்முடைய வாழ்வின் பின்னடைவிற்கும் இது மிக முக்கிய காரணமாக இருக்கிறது. அப்ப நீங்க நிச்சயமாக இந்த ஒரு இயற்கை சார்ந்த ஒரு வகுப்பை நீங்கள் கற்றுக்கொள்வதன் மூலியமாக உங்களுக்கு வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்வுக்கு கொண்டு வருவீங்களோ இல்லையோ, நிச்சயமான முறையில ஒரு தெளிவு அப்படின்றது உங்களுக்கு கிடைக்கும். இதனால் வரை நம் உடலில் நடந்த பிரச்சனைகள் எதுவாக இருப்பினும் அதை எப்படி தீர்வுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள முடியும் இந்த இதுல. சரிங்களா? அப்ப இந்த இயற்கை சிகிச்சை முறைகள் இல்லை அப்படின்னா இயற்கை அறிவு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாம் மிகவும் முக்கியமாக தெரிந்து கொள்ள, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாம் உணவை உட்கொள்கிறோம், அதே மாதிரி பிராண வாயுவை சுவாசிக்கின்றோம், அதற்கு பிறகு நீரை அருந்துகிறோம் இல்லைங்களா? சோ இவை முறையாக நாம் செய்ய கற்றுக்கொண்டமையினால் பாதி நோய் தீர்ந்தது. சரிங்களா? ஹைட்ரோதெராப்பி அப்படின்னு இயற்கை மருத்துவத்துல சொல்லுவாங்க, சிகிச்சை முறையில். ஹைட்ரோதெராப்பின்றது நீர் பருகும், நீர் மூலியமாக நீக்கக்கூடிய நோய்கள். அப்ப ஹைட்ரோதெராப்பி அப்படின்றது நீரை வைத்துக் கொண்டு உடல் ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய அச்சுறுத்தல்களை நீக்கம் செய்யும். அப்ப இந்த நீர் அருந்தும் முறை, இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா உஷா பான் அப்படின்ற ஒரு சிகிச்சை சொல்லுவாங்க. அதிகாலையில எழுந்தவுடன் பள்ளியில் எதுவும் விளக்காம வெறும் வயிற்றுல ஒரு 1/2 லிட்டர்ல இருந்து 1 லிட்டர் தண்ணிய ஒரு அரை மணி நேரம் சிப்பா கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். கடகடன்னு குடிக்க கூடாது, கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும், கொஞ்சம் கொஞ்சமா குடிக்கணும். இது முறையான சிகிச்சை. நான் சொல்றதை வச்சுட்டு யாரும் செய்ய வேண்டாம். சரிங்களா? முறையான வகுப்பில் மட்டுமே இதை கற்றுக் கொடுப்போம். அதை நீங்க தெரிந்து கொண்டு நீங்கள் அதை பின்பற்றலாம். அற்புதமான நல்ல ஆரோக்கிய நிலைகளில் நீங்கள் வரலாம். இப்போ ஒவ்வொரு நோய்க்கு இத்தனை நாள் நீங்க அதை செய்யணும் அப்படின்ற ஒரு காலக்கெடு அதுல உண்டு. அதன்படிதான் நீங்கள் செய்யணும். யார் செய்யணும் யார் செய்யக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் அனைத்துமே வகுப்பில் கற்றுத்தரப்படும்.
சரிங்களா? இதை வந்து இந்த நீரை வந்து அருந்தக்கூடிய ஒரு முறை அப்படின்றத சொல்லித்தரும். அதே போன்று கழிவு நீக்கு முறை, கழிவுகளை உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை எப்படி நீக்க முடியும்? சிம்பிளா சொல்ல போனா, அநேக வியாதிகளுக்கு குணம் கிடைப்பது எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க சாப்பிடாம இருந்தீங்கனாலே பாதி வியாதி போகும். இதை வந்து என்ன சொல்லுவோம்னா ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆட்டோபேஜி அப்படின்றது உடலுக்குள்ள இருக்கக்கூடிய கெட்ட செல்கள் ஸ்டார்வேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை நீங்கள் உண்ணாமல் இருக்கும்போது இந்த நல்ல செல்களுக்கு நேரம் கிடைக்கும் வேலை செய்கிற வேலை. அப்ப வந்து வேலை செய்யாம இருக்கும்போது பக்கத்துல இருக்க கெட்டால் யாருன்றதை கண்டுபிடிச்சு அந்த செல்களை அழித்து விடும். இதுதான் வந்து ஆட்டோபேஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இயற்கை மருத்துவத்தில் இருக்கக்கூடியது எப்படி நீரை முறையாக அருந்த வேண்டும், சரிங்களா? எப்படி நீரை முறையாக அருந்த வேண்டும், எப்படி அருந்த வேண்டும், எவ்வளவு அருந்த வேண்டும், எந்த இடைவெளியில் அருந்த வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் தான் இயற்கை மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதன் பிறகு காற்றை நாம் எப்படி சுவாசிக்க வேண்டும், இந்த காற்றை வைத்துக் கொண்டு நம் உடல்நிலைகளில் ஏற்பட்டு இருக்கக்கூடிய பின்னடைவுகளை தான் நம்ம இந்த யோகா பிராணாயாமா. யோகான்னா கையை கால வளைச்சு வயசுல பண்ணணுமா சார் அப்படின்னா அவசியம் இல்லை. நீங்க யோகான்றது வந்து ஸ்ட்ரெச்சிங் தான். யோகா இல்லாம பிராணாயாமா பண்ணலாம், பந்த சிகிச்சை இருக்கிறது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. அதை எல்லாமே நீங்க பந்த பிராணாயாமா இந்த மாதிரி இதெல்லாம் உங்களை ஈடுபடுத்திக் கொண்டு நிச்சயமாக முழுமையாக குணம் பெற முடியும். இதுதான் வந்து இயற்கை சிகிச்சை முறையில் இருக்கக்கூடிய அற்புதங்கள். அடுத்து உணவு பழக்கங்கள். உணவை வந்து எப்படி சாப்பிட வேண்டும், எப்படி சாப்பிட்டா அந்த உணவு கழிவாக உடலில் தேக்கமுறாது அப்படின்றத பற்றிய ஒரு தெளிவான விஷயங்கள் பற்றி நாம் நம் வகுப்பில் இந்த இயற்கை வகுப்பில் வந்து நாம் வந்து பாடத்திட்டமாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்றோம். சரிங்களா? இந்த வகுப்பு உங்களுக்கு மிகவும் ஒரு பயனுள்ள வகுப்பாக அமையும். இந்த வகுப்பு தியரி கிளாஸஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த வகுப்புகள் எல்லாமே வந்து ஆன்லைன் கிளாஸஸ் தான் நடக்கும். மிச்சப்படி நேரடி வகுப்பு அப்படின்றது வந்து பிராக்டிகல்ஸ்க்காக நடக்கும். ஸோ நேரடி வகுப்பு பிராக்டிகல்ஸ்ல வந்து நேரடியாக நீங்க என்னென்னலாம் பயிற்சி செய்வீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தண்டுவட சீரமைப்பு சிகிச்சை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஸ்பைன் மேனிபுலேட்டிவ் தெராபிஸ். இதுல வந்து ஸ்பைன் மேனிபுலேஷன் தெராப்பி கத்துக்குவீங்க, கைரோபிராக்டிக் மெத்தட் இதை கத்துக்குவீங்க. சரிங்களா? ஸோ அறுவை சிகிச்சை இல்லாமல், மாத்திரை மருந்துகள் இல்லாம இயற்கையாக எப்படி வந்து எளிதாக நமது தண்டுவடத்தை சரி செய்து அதன் மூலியமாக நாம் உடல் பின்னடைவை சந்தித்திருக்கக்கூடிய எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் அதை மீட்டெடுப்பது எப்படி அப்படின்றத பற்றிய ஒரு வகுப்பு அது. ஸோ அது நேரடி வகுப்பாக நீங்க கற்றுக்கொள்வீர்கள். அடுத்து பஞ்சகர்மா அப்படின்றது ஒரு அற்புதமான சிகிச்சை முறை. சரிங்களா? எவ்வளவு மோசமான நோயாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் ரொம்ப எளிதாக ஈஸியாக நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா அந்த பஞ்சகர்மா சிகிச்சையில சமன் செய்து சரி செய்து விடும். ஸோ இது ஒரு வகுப்பாக நேரடி வகுப்பாக உங்களுக்கு கான்டாக்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய முழு நாள் வகுப்பாக நடக்கும். சில நேரங்கள்ல 2 நாள் வகுப்பாக தொடர்ச்சியாக நடக்கும். ஆயுர்வேதம், அதுக்கடுத்து பஞ்சகர்மாவுக்கு அடுத்து ஆயுர்வேதம். ஸோ ஆயுர்வேதத்துல தேவையான குறிப்புகள் மட்டும் இல்லையா? திரிதோஷம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வாதபித்த கபம், இது வாதபித்த கபத்தின் அந்த பல்ஸ் டயக்னாசிஸ் அது எப்படி, பிரகிருதி அப்படின்றது இயற்கையாக கான்ஸ்டிடியூஷனல் பல்ஸ், நீங்க பிறக்கும் போது உங்களுக்கு அமையப்பட்டு இருக்கக்கூடிய உடலின் அளவீடு, அதில் இருக்கக்கூடிய அந்த திரிதோஷங்களின் மதிப்புகள் என்ன அப்படின்றத வைத்து பார்த்து அதை பிரகிருதி அப்படின்னு சொல்லுவோம். விக்ருதி அப்படின்றது இன்றைய நிலைகளில் உங்கள் உடல்நிலைகளில் இருக்கக்கூடிய இந்த வாதபித்த கபத்தின் அதாவது திரிதோஷத்தின் அளவீடு எந்தவாறு இருக்கிறது, அதன் மூலியமாக எந்நிலைகளில் உங்கள் உடல் வந்து பின்னடைவில் இருக்கிறது, அதை எப்படி சமன் செய்வது அப்படின்றத பார்க்கறது தான் வந்து ஆயுர்வேத சிகிச்சை முறைகள். இதுவும் வந்து நேரடியாக நாம் வந்து அந்த பல்ஸ் டயக்னாசிஸ் அப்படின்னு சொல்லி அதன் மூலியமாக பார்த்து அந்த பல்ஸ் எப்படி சமன் செய்வது அப்படின்றதை நாம் வந்து சொல்லிக் கொடுப்போம் இந்த ஒரு விஷயத்துல. இதற்கடுத்து மலர் மருத்துவம் அப்படின்றது ஒன்று இருக்கு, பேச்சுலர் ரெமிடி அப்படின்றது. அதை அநேக நோய்களுக்கு காரணம் மனம் ஒன்றுதான் அப்படின்றத உணர்ந்ததால என்னவோ எட்வர்ட் பேட்ச் அப்படின்றது வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மலர் மருத்துவத்தை தோற்றுவித்தார் யூகே. இன்று உலகம் முழுவதுமாக பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவமாக இன்று வந்து அனைவராலும் பயிற்சி செய்து கொண்டு கொள்ளப்பட்டிருக்கிறது அப்படின்னா வந்து அது இந்த பேச்சுலர் ரெமிடி. ஸோ அந்த பேச்சுலர் ரெமிடியுமே நாம் வந்து கற்றுக் கொடுப்போம். நீங்கள் வந்து அதையும் நீங்கள் சிறப்பாக நீங்கள் அனைவருக்கும் கொடுத்து சமன் செய்து உடலை சரி செய்யுங்கள். பேச்சுலர் ரெமிடி. ஓகே. அதுக்கடுத்து நேச்சுரோபதி, அற்புதமாக நேச்சுரோபதி இயற்கை சிகிச்சை முறைகள்ல இதுல வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறது எப்படி அப்படின்னா, நீங்க டெய்லி குளிக்கிறீங்க பாருங்க, அதுவே உங்கள் உடலுக்கு மிகப்பெரிய நீர் சிகிச்சை, ஹைட்ரோதெராபி.
அதனால டெய்லி குளிக்கிறதுன்றது ஒரு அற்புதமான ஒரு அறிவியல் விஞ்ஞான ரீதியாக உறுதி செய்யப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு சிகிச்சை முறை. ஸோ குளிக்கிறது எப்படி அப்படின்னா, போயிட்டு 5 நிமிஷத்துல நீங்க குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அது குளியல் கிடையாது, ஹைட்ரோதெரப்பி கிடையாது. குறைந்தபட்சம் 40 நிமிடம் உங்களால் குளிக்க முடியும் அப்படின்னா உண்மையிலேயே உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருக்கு. ஸோ ஹைட்ரோதெரப்பி குளியல் முறை எப்படி குளிக்கணும், நீர் குளியல் எப்படி செய்ய வேண்டும், நீராவி குளியல் எப்படி செய்ய வேண்டும், சரிங்களா? அதற்கடுத்து மண் குளியல் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், வாழை இலை குளியல் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும், சரிங்களா? இது போன்ற இயற்கை சிகிச்சை முறைகள் அனைத்துமே வந்து நாம் நேரடி வகுப்பில் கற்றுக் கொடுப்போம். மற்றபடி பாத்தீங்க அப்படின்னா இந்த அபியங்கா அப்படின்னு சொல்லக்கூடிய ஜெனரல் பாடி மசாஜ் அதன் மூலியமாக எப்படி சரி செய்யறது, அடுத்து வந்து குத்தூசி சிகிச்சை, ஆற்றலை சரி செய்து உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமன் செய்யக்கூடிய அக்குபங்க்சர், அக்கு பிரஷர், அக்கு டச், அக்கு மசாஜ் அப்படின்ற இந்த 4 சிகிச்சை பிரதான சிகிச்சைகள். இதோட இணைப்பு சிகிச்சைகளாக நாம் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மாக்சிபியூஷன் பார்ப்போம். அதாவது தெராபிட்டிக் ஹீட் அப்ளை பண்ணி உடல் உபாதைகளை நீக்குவது. அதற்கடுத்து ரிஃப்ளெக்ஸாலஜில ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி பார்ப்போம், சரிங்களா? ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி மூலியமாக எப்படி நாம் வந்து உடலை சரி செய்வது அப்படின்ற மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு தொகுப்பாக கொடுக்கிறோம். ஸோ இந்த தொகுப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் சொந்தமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு வெல்னஸ் சென்டர் ஆரம்பிக்கலாம். நீங்க ஒரு வெல்னஸ் கோச்சாக இருக்கலாம், ஒரு தெராபிஸ்டாக இருக்கலாம், பிரைவேட் ஆயுஷ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல நீங்க தெராபிஸ்டாக ஜாயின் பண்ணலாம், சரிங்களா? இவை அனைத்தும் முறையாக கற்றுக்கொண்டீர்களா ஆகலாம், சரிங்களா? ஓகே. அடுத்ததாக நாம் கொடுக்கக்கூடிய இந்த சர்டிபிகேஷன் டிப்ளமோ சர்டிபிகேஷன் ப்ரோக்ராம் வந்து அஃபிலியேட்டட் வித் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியோட IECD அவங்க கொடுக்கக்கூடிய இந்த சர்டிபிகேட் வேலிட் உங்களுக்கு ஒரு தெராபிஸ்டாக பிராக்டிஸ் பண்றதுக்கு. ஸோ அனைவரும் இந்த வகுப்பில் சேர்ந்து பலனடையுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நான் சொன்ன விஷயங்கள் அனைத்தும் ஒரே நாள்ல வந்து உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல வந்து இயற்கை மருத்துவமோ இல்ல நம் உடல் சார்ந்த அறிவுகள் நிலையிலேயோ ஒரு பெரிய தெளிவை கொடுத்து விட முடியாது. ஆனா ஏதோ ஒரு நிலையில் ஒரு சின்ன ஒரு விழிப்புணர்வாக இருந்திருக்கும் என்று நம்புகின்றேன். எங்கள் வகுப்பில் இணையுங்கள், நிச்சயமாக இது உங்களுக்கு ஒரு பலனுள்ள வகுப்பாக இருக்கும். ஆகவே அனைவரும் இணைந்து பலன் பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.